தானியேல் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. நியாய தீர்ப்பு நாளை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி இவ்விதமாய் எழுதுகிறார். அவருக்கு முன்பாக கோடா கோடி பேர் நிற்கிறார்கள். அப்பொழுது நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பல 1000 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாக தானியேல் சொன்னார். இதே காரியத்தை யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிற பொழுது அங்க எழுதப்பட்டிருக்கிறது 12வது வசனம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களின் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். தானியேல் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேற போகிறது. நியாய சங்கம் உட்கார போகிறது. புஸ்தகங்கள் திறக்கப்பட போகிறது. கோடா கோடி மக்கள் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க போகிறார்கள். வெள்ளை சிங்காசனத்துல இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக அமர்ந்திருப்பார். அவருக்கு முன்பாக கோடா கோடி மக்கள். அதைத்தான் இங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல மரித்தோர் ஆகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். இங்க அமர்ந்திருக்கிற நம் எல்லாருமே ஒரு நாளிலே தேவனுக்கு முன்பாக நிற்க போகிறோம். தேவனுக்கு முன்பாக நிற்க போகிற ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நாளுக்காக நாம் ஒவ்வொருவரும் இந்த பூமியில வாழ்கிற நாட்களில ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு முன்பாக நாம நிற்கிற பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்படும். ஜீவ புஸ்தகம் என்கிற ஒரு புஸ்தகம் உண்டு. மல்கியாவில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி ஞாபக புஸ்தகம் என்கிற ஒரு புத்தகம் உண்டு. இந்த புஸ்தகங்கள் திறக்கப்படும். அந்த புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறவைகளின் படிதான் நியாய தீர்ப்பு நடக்கும். அதைத்தான் இங்க வேதம் சொல்லுகிறது. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். நம்ம எல்லாரையும் குறித்து ஆண்டவர் ஞாபக புஸ்தகத்துல எழுதி கொண்டிருக்கிறார். மல்கியா புஸ்தகத்துல அதை குறித்து ரொம்ப தெளிவாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். மல்கியா கடைசி அதிகாரத்திற்கு முந்தின அதிகாரம் 3வது அதிகாரம் 16வது வசனத்துல இவ்விதமா எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஞாபக புஸ்தகம் என்கிற ஒரு புஸ்தகத்துல ஆண்டவர் நம்முடைய அத்தனை காரியங்களையும் எழுதி கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாருடைய காரியத்தை குறித்து ஆண்டவர் அனுதினமும் எழுதி கொண்டிருக்கிறார். அந்த ஞாபக புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறவைகளின்படியே நியாய தீர்ப்பு நாளிலே நியாயம் தீர்க்கப்பட போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை என்ன அப்படின்னா,
நாம் எல்லாரும் சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்போமே. அவனவன் சரீரத்துல செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் என்று நம்மோடு இணைத்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நியாய தீர்ப்பு நாள் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. ஊழியக்காரருக்கும் ஒரே விதமாகத்தான் இருக்கும், விசுவாசிக்கும் ஒரே விதமாகத்தான் இருக்கும், பணக்காரருக்கும் ஒரே விதமாகத்தான் இருக்கும், ஏழைக்கும் ஒரே விதமாகத்தான் இருக்கும். ஆகையினாலேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. அவன் சரீரத்திலே செய்யப்பட்ட, நம்ம இந்த பூமியில வாழ்கிற நாட்களில நாம் செய்த எல்லா காரியங்களும் பதிவு செய்யப்பட்டு அந்த நாளில இயேசுவுக்கு முன்பாக சொல்லப்படும். இதை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மறந்து விடக்கூடாது. ஞாபகம் இருந்தா தானே மறக்கிறது. இதை பத்தி நம்ம நினைக்கிறதே இல்லை. நம்ம செய்யற காரியம் எல்லாம் பதிவு செய்யப்படுது அப்படின்னு நமக்குள்ள அந்த சிந்தனை உண்டா? இல்ல. அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு ஞாபகப்படுத்துகிறார். எனக்கு அன்பான பிள்ளைகளே, உங்களை குறித்து நான் ஞாபக புஸ்தகத்துல அனுதினமும் எழுதி கொண்டிருக்கிறேன். நீங்க ஒருவரோடு ஒருவர் பேசுகிற பொழுது அதை நான் கவனித்து நான் எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்வார்கள், அதை கர்த்தர் கவனித்து கேட்பாராம். எதுக்கு கவனித்து கேட்கிறார் அப்படின்னா, நம்ம என்ன பேசுறோம் அப்படிங்கிறத எழுதுவதற்காகவே கர்த்தர் கவனித்து கேட்கிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம அதை இதை பத்தி நினைக்கிறதே இல்லை, யோசிக்கிறதே இல்லை. இன்னைக்கு இஷ்டப்படி நம்ம என்ன பண்றோம்? பேசுறோம், இஷ்டப்படி காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய காரியங்கள், கிரியைகள், நீங்கள் செய்கிற நல்லது கெட்டது எல்லாவற்றையுமே நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்க மறந்துடாதுங்க, நினைவில நீங்க வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். ஒரு நாள்ல நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் எல்லாருமே நிற்க போகிறோம். நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம யாருமே வந்து தப்பிக்க முடியாது. நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்தோமோ அன்னைக்கே நமக்காக நம்ம பேர்ல ஒரு ஞாபக புஸ்தகத்தை ஆண்டவர் வச்சுட்டார். தேவதூதர்கள்ட்ட சொல்லிட்டார், இவங்க எங்க போறாங்க, என்ன பண்றாங்க, என்ன பேசுறாங்க, நீ பாரு, கரெக்டா வந்து எழுதி என்கிட்ட கொண்டு வந்து அவங்க மரித்த பிற்பாடு ஒப்படைக்கணும் அப்படின்னு தேவதூதர்களிடத்துல பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அத தேவதூதர்கள் சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காலையில எழுந்து இரவு வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால நியாய தீர்ப்பு நாளில ஒருவரும் தப்பிக்க முடியாது. அதனால்தான் பவுல் சொல்றார், நானும் உங்களை போல வந்து நிற்பேன், நான் உங்களுக்கு போல சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நியாய தீர்ப்பு பொதுவானது. நியாய தீர்ப்பு நாளில நாம எந்த விதமான ரெக்கமெண்டும் அங்க பண்ண முடியாது. எனக்கு அவர் தெரியும், இவர் தெரியும், எந்த ஊழியக்கார் தெரியும், நான் அப்படி இப்படி அப்படிங்கறதெல்லாம் பேசுறதுக்கு நமக்கு அங்க வாய்ப்பு கிடையவே கிடையாது. நாம போய் சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கிற பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாம் அங்கே சொல்லப்படும். இன்னைக்கு எப்படி அங்க காரியங்கள் சொல்லப்படும் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம என்னென்னலாம் வந்து பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்தது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. நல்லோரையும் தீயோரையும் அவருடைய கண்கள் நோக்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறது. எதுக்கு? எழுதுறதுக்கு தான். நான் என்ன பண்றேன், நீங்க என்ன பண்றீங்க, நான் என்ன பேசுறேன், நீங்க என்ன பேசுறீங்க, இது எல்லாத்தையும் எழுதுறதுக்காக அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். ஒருவரும் தப்பிக்க முடியாது. நியாயாசனத்துல வந்து உட்காருகிற பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்படும். புஸ்தகத்துல எழுதப்பட்டவைகளின்படியே நம்ம சரீரத்துல செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு இயேசு சீக்கிரம் வந்து நமக்கு நியாய தீர்ப்பு செய்ய போகிறார். அவருடைய நியாய தீர்ப்பு நீதியோடு இருக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அவர் நியாய தீர்ப்புல பட்சபாதம் என்பது கிடையாது. பணக்கார ஏழைங்கிற வித்தியாசம் கிடையாது.
ஆகையினாலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த பயத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை நாம் முடிக்க வேண்டும். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் வாசித்துட்டு ஜெபம் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு விரும்புறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகிலும் எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எப்படியாகிலும் நான் உயிரோடு எழுந்து தேவனுக்கு முன்பாக நிற்கணும். தேவனுக்கு முன்பாக நின்று எனக்காக ஆண்டவர் கட்டி வைத்திருக்கிற அந்த தங்கமயமான வீட்டுக்குள்ள போய் நான் பிரவேசித்திரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்றார், எப்படியாயினும் சரி, எப்படியாவது சரி, எதை நான் இழந்தாலும் சரி, எதை நஷ்டப்பட்டாலும் சரி, எதை எனக்கு இல்லாம போனாலும் சரி, நான் எல்லாத்தையுமே குப்பையா எண்ணுகிற 7வது வசனத்துல சொல்லுகிறார், ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினே. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அப்போஸ்தலனாகிய பவுலை போல வாழ பழகணும். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்றார். ஆனாலும் எல்லாம் தகுதியாயிராது. நமக்குன்னு ஒரு பேச்சு ஸ்டைல் இருக்கிறது, நமக்குன்னு ஒரு நடக்க ஸ்டைல் இருக்கிறது. வேதத்தின்படி நம்ம எல்லா உலக மனுஷரை போல பேச முடியாது, உலக மனுஷரை போல நம்ம வாழ முடியாது, உலக மனுஷரை போல எல்லா காரியத்தையும் செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா நாம செய்யறது எல்லாமே பதிவு செய்யப்படுகிறது. இத கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மறந்து போக கூடாது. நம்முடைய ஒரே குறிக்கோள் எதுவா இருக்கணும் அப்படின்னா, உயிரோடு கூட எழுந்து அந்த தங்கமயமான இடத்திற்குள்ள நான் போனோம். தெருவெல்லாம் தங்கம், வீடெல்லாம் வந்து தங்கம், அங்க அழுகை கிடையாது, மரணம் கிடையாது, எப்பவுமே சந்தோஷம். கர்த்தரோடு கூட இருக்கிற அந்த பாக்கியம், அந்த பாக்கியத்தை இழந்துடக்கூடாது. அதுக்காக நான் பூமியில வாழ்கிற நாட்களில எதை வேணாலும் விடுறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்ந்தார். அதே போன்றுதான் ஒரு வாழ்க்கையை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கை பதிவு செய்யப்படுகிறது என்பதை ஞாபகப்படுத்துறதுக்காகவே கர்த்தர் என்ன அனுப்பி வைத்திருக்கிறார். நம்ம பேசுற காரியங்கள் எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. அதனால்தான் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது, நாம் பேசுகிற வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றை குறித்தும் நியாய தீர்ப்பு நாளில கணக்கு ஒப்புவிக்கப்படும். நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு ஒப்புவிக்கணும். அதனால நம்ம பேச்சு பரிசுத்தமா இருக்கணும். பக்தி விருத்திக்கு ஏதுவான பேச்சு உண்டானா அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமான வார்த்தையை பேசணும், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. நம்முடைய நடக்கையில பரிசுத்தம், எல்லாத்திலுமே பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல சொன்ன அந்த வார்த்தையை நான் சொல்லிட்டேன். நமக்காக ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்கிறது. நாம செய்யற அத்தனை காரியத்தையும் ஆண்டவர் கவனித்து கொண்டிருக்கிறார். டிவி முன்னாடி உட்கார்ந்து நம்ம எதை பார்க்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் ஞாபக புஸ்தகத்தில் எழுதுறார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோமா, அல்லது சீரியலுக்கு நேரத்தை செலவு பண்றோமா, அல்லது சினிமாவுக்கு நேரத்தை செலவு பண்றோமா, அதை கூட ஆண்டவர் எழுதுறார். நம்ம பேசுற வார்த்தைகளை ஆண்டவர் எழுதுறார். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை பேசுறோமா, மற்றவர்களுக்கு பிரயோஜனமான வார்த்தை பேசுறோமா, அல்லது மற்றவங்களை கெடுத்து பேசுறோமா, அல்லது அவங்களை எப்படி கவுக்கலாம், இவங்களை எப்படி பேசலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்னு பேசுறோமா, எல்லாத்தையுமே ஆண்டவர் எழுதுகிறார். நம்ம வச்சிருக்கிற செல்போனை நம்ம எப்படி உபயோகம் பண்றோம் அப்படிங்கறதையும் ஆண்டவர் எழுதுகிறார். ஒன்னையுமே தேவதூதர்கள் விட மாட்டாங்க, எல்லாத்தையுமே எழுதி கொண்டு போய் நியாய சங்கத்துல கொண்டு போய் ஒப்படைச்சிருவாங்க. நியாய சங்கம் ஒரு நாளிலே உட்காரும், அன்னைக்கு புஸ்தகங்கள் திறக்கப்படும். அப்போ நம்ம காரியங்கள் எல்லாமே அங்க வெளியரங்கமாகும். அதனாலதான் இயேசு சொல்றார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. நம்ம நன்மை செய்வோம் என்றால், தான தர்மம் செய்வோம் என்றால், நற்கிரியைகளை செய்வோம் என்றால், ஊழிய காரியங்களில அதிகமாய் நாம் ஈடுபடுவோம் என்றால், நம்முடைய பணத்தையும் நம்முடைய நேரத்தையும் ஊழியத்திற்காக சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக நாம் கொடுப்போம் என்றால் அதுவும் எழுதப்படும். நம்ம தேவன்
நீதியுள்ள தேவன். ஒன்றையும் அவர் மறந்து போக மாட்டார். சீசர் என்ன நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதற்கு ஏற்ற பிரதிபலன் உண்டு. ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கிற ஒன்றொன்றையும் அப்பப்போ ஞாபக புஸ்தகத்துல ஆண்டவர் எழுதிடுவார். அதனாலதான் சொல்றார், ஒரு சொம்பு தண்ணி கொடுத்தா கூட அதை கூட இன்னைக்கு இந்த தேதியில இந்த ஊழியக்காரருக்கு தண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு, இந்த ஊழியக்காரருக்கு உதவி செஞ்சாங்கன்னு அங்க எழுதிடுவார். சபைக்கு கொடுக்கிறது, சபைக்காக செய்யற காரியம், நம்முடைய எல்லா காரியத்தையும் ஞாபக புஸ்தகத்துல ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆகையினால யாருமே தப்பிக்க முடியாது. நியாய சங்கம் ஒரு நாள்ல உட்காரும், அன்னைக்கு புஸ்தகங்கள் திறக்கப்படும். அப்போ நம்ம இயேசுவுக்கு முன்பாக நிற்போம். அப்போ நமக்குரிய காரியங்கள் அங்க சொல்லப்படும். என்ன சொல்லுவார் அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம நல்லா கரெக்டா இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவார், பிரயோஜனமுள்ள மகனே, நீ பரலோக ராஜ்யத்துக்கு போ அப்படின்னு. நம்ம சபைக்கு, கிராமத்திற்கு, ஊழியத்திற்கு பிரயோஜனம் இல்லாம இருப்போம் அப்படின்னா பிசாசுக்காகவும் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நரகத்திற்கு போனி அனுப்புவார். நரகம் ஒண்ணு நமக்கு முன்னாடி இருக்குது, இன்னொன்னு பரலோகம் இருக்கிறது. யாரும் தப்ப முடியாது. ஒண்ணு பரலோகம் போனோம், இல்லைன்னா நரகம். இந்த ஞாபகம் நமக்கு எப்பவும் இருக்கணும். நமக்கு முன்னாடி பரலோகம் இருக்குது, இன்னொரு புறத்துல நரகமும் இருக்குது. பரலோகம் இல்லைன்னா அடுத்தது நரகம்தான். ஆகையினால் இந்த பயத்தோடு கூட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். யூதாவில் எழுதப்பட்டிருக்கிறது, வலுவாதபடிக்கு நம்மை காக்கவும், மகிமையுள்ள சிங்காசனத்துல கொண்டு போய் நம்மை நிறுத்தவும் வல்லமையுள்ளவர் இயேசு. ஆகையினால வாழ்க்கைய அவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. பரிசுத்தமா வாழ்வது, உண்மையா வாழ்வது, உத்தமமாய் வாழ்வது என்பது கடினம் தான். ஆனா இயேசுவின் துணையோடு கூட வாழ்ந்து முடிக்கலாம். ஏன்னா உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர் நானேன்னு சொல்றார். அவர் தான் நம்மளை பரிசுத்தமாக்க முடியும். நம்முடைய சுயபலத்தினால, மாம்சத்தினால முடியாது. அன்றைய கரத்துல ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, நான் பரிசுத்தமா, உண்மையா, உத்தமமா வாழ எனக்கு உதவி செய்யப்பான்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டா போதும். அவர் நேர்த்தியாய் நம்மளை கரம் பிடித்து வழி நடத்துவார். மகிமையுள்ள சிங்காசனத்திற்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துவதற்கு வல்லமையுடையவர். அவர்கிட்ட உங்க கையை ஒப்பு கொடுங்க, அவர்கிட்ட உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அவர் நிச்சயமாகவே சிங்காசனத்துல கொண்டு போய் நிறுத்துகிறதோடு மாத்திரமல்ல, பரலோகத்துல மேன்மையான இடத்துல பங்கு பெறுகிறவர்களாக 1000 வருஷ அரசாட்சியில நமக்கு இடத்தை கொடுக்கிற விதத்துல நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதித்து நடத்த அவர் வல்லமை உள்ள தேவன். நம்ம அப்படி இருக்கிற இடத்துல ஜெபித்து நம்ம நிறைவு செய்யலாமா? பரலோக தகப்பனே, இந்த நாள்ல கூட எங்களோடு கூட நீங்க பேசுனீங்கப்பா. ஒரு நாள்ல நியாய சங்கம் உட்காரும், ஒரு நாள்ல புஸ்தகங்கள் திறக்கப்படும். அன்றைக்கு எங்களுடைய கிரியைகள் எல்லாம் சொல்லப்படும். ஆண்டவரே, இன்னைக்கு நிறைய உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே. ஒரு விஷயம் ஆண்டவரை மன்னிச்சிருங்கப்பா. இனி நான் பரிசுத்தமா வாழ்வேன், இனி உண்மையா வாழ்வேன், இனி உத்தமமா வாழ்வேன். எனக்கு நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே. அன்றைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க ஆண்டவர். இதுக்கு முன்னாடி நிறைய உமக்கு பிரியமில்லாத பேச்சு பேசியிருக்கிறேன், உமக்கு பிரியமில்லாத நிறைய வார்த்தைகளை பேசியிருக்கிறேன். அதெல்லாம் எழுதி இருக்குது. அதெல்லாம் உங்க ரத்தத்தினால அழிச்சிருங்க ஆண்டவரே. இனி நான் பரிசுத்தமா வாழ, இனி உண்மையா வாழ, உண்மையை உத்தமமாய் வாழ, உண்மையானதை பேச, நல்லதை மாத்திரம் பேச, பக்தி விருத்திக்கான காரியங்களை மாத்திரம் பேச எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நான் மன்னிச்சிருங்க. இதுவரைக்கும் நான் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிச்சு மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரமாய் விலக்கி போட்டுருங்கப்பா. இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், இனி தப்பு பண்ண மாட்டேன், உமக்கு பிரியமா வாழ்ந்த ஆண்டவரேன்னு அவர்கிட்ட சொல்லிருங்க. என் வாழ்க்கைய உங்க சமூகத்துல அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. அவர் நிச்சயமாகவே நடத்த வல்லமை உள்ள தேவன். பரலோக தகப்பனே, இந்த நாள்ல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க என்ன சொல்லி அனுப்புனீங்களோ அந்த வார்த்தையை நான் சொல்லிட்டப்பா. ஞாபக புஸ்தகம் எழுதப்படுகிறது என்பதை ஆண்டவரே ஒவ்வொருவரும் அறிந்து செயல்பட கிருபதாங்கப்பா, கிருபதாங்க. அந்த ஒவ்வொருவரையும் தொட்டு நீங்க ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி, 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 நன்றி. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.